வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். இன்று மாலை 6:02 வரை விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் செல்கிறார். இன்று காலை முதல் மாலை 6:02 வரை அனுஷம் என்று சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் செல்கிறார். 6:02 பிறகு புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றம் அடைகிறார். இதுதான் இன்றைய கோச்சார சந்திரனுடைய நிலை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு பலன்களை விரைவாக பார்த்து விடலாம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமமாக இன்று தொடரக்கூடிய நிலை. இன்று முழுவதும் இன்றைய ஒரு பனி நாளாக இருக்கக்கூடிய மாலை நேரம் வரை சனியுடைய சாரத்தில் சந்திரன் செல்வது, அஷ்டமஸ்தானத்திலும் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விட்டு ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்து கொள்வது நல்ல நிலை. குடும்ப வாழ்விலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எப்பொழுதுமே 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை வாக்குஸ்தானத்தை பார்ப்பது. மனக்குழப்பத்தில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்தில் நடப்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்க கூட இதை கவனித்து பார்க்கலாம். பேச்சு ஸ்தானத்தில் இவர்களுக்கு சூரியன் உஷ்ண கிரகம் இருப்பது முக்கியமான ஒரு நிலை. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல், அதிகமான பணிச்சுமையை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு லைட்டான டேவாக இன்று நீங்கள் பிளான் செய்து கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். குடும்ப வாழ்விலும் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது நல்ல நிலை. மற்றபடி அவங்களுடைய தினப்படி செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரக நிலைகள் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு நண்பர்களுடைய உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு பலத்தினால் நல்ல ஒரு ஆதாயமான நல்ல பலன்கள் நடக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் மிக வலிமையாக இருப்பது சுப விரயங்கள், தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள், தொழிலுக்கான முயற்சிகள், முதலீடுகள் இதெல்லாம் நல்ல நிலையாக, உயர்வான நிலையாக இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று அனுசரித்து செல்வது நல்ல நிலை. ரிஷபராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக வந்துவிட்டார். குருவுடன் இணைந்திருக்கிறார். ஓரளவிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பஸ்தானத்திற்கும் பேச்சு ஸ்தானத்திற்கும் உடைய 2ஆம் அதிபதி இன்று 6ஆம் வீட்டில் இருப்பது பணிக்கான அதிக ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். பணிச்சுமையும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லா முயற்சிகளுமே வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படும், நன்மை ஏற்படும். அதிர்ஷ்டத்தினால் நன்மை, பிரயாணங்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையின் உதவியால் நல்ல லாபமான நிலை. தாய் தந்தையர் ஆரோக்கியத்தை மிதுன ராசி சற்று அதிகமாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் பஞ்சமஸ்தானமாகிய விருச்சிகத்திற்கு வரும்பொழுது நீச நிலை பெறுகிறார். 5 என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் எப்பொழுதுமே இந்த சந்திரன் டிஃபால்ட்டாக இவர்களுக்கு நீச்ச நிலை இருப்பதனால் இது ஒரு தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை தொடர்பான விஷயங்களை நினைத்த கவலைகள், ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் நினைத்து, குடும்பத்தை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்த மனக்கவலைகள் ஏற்படலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்ல நிலை. இந்த சந்திரனுடைய நிலை கேட்டைக்கு மாறியவுடன் நாளைய தினத்தில் இவர்களுக்கு காரிய ஜெயங்கள், வெற்றி, மனது தெளிவு பெறக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இன்று ஒரு நாள் இவங்க பேச்சில் நிதானம், உணவில் எச்சரிக்கை. சந்திரன் பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு சனியுடைய திரிகோண தொடர்பு, 8இல் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் பேச்சு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்த செவ்வாயும் குடும்ப வாழ்விலும் சற்று கவனமாக இருப்பது, ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது, பேச்சில் உணவில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, மன குழப்பத்தை தவிர்த்து கொள்வது, ஓவராலாக இதையெல்லாம் சரியாக பார்த்து கொண்டால் இவர்களுக்கு ஒரு பெட்டரான டேவாக இன்று இருக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் சனிசாரத்தில் செல்கிறார். அந்த சனி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை இன்று எடுத்து செய்வதற்காக முயற்சி செய்து பெரிய பிரயாணத்தை, அலைச்சல்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். இல்லைனா அதிக விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக இன்று ஏற்படலாம். அதே சமயம் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய நிலை. விரையாதிபதி திடீர் விரயங்களை ஆரோக்கியத்திற்கான மருத்துவ விரயங்களாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக யோசித்து முடிவெடுப்பது நல்ல நிலை. கணவன் மனைவியிடையே கூட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். ஆனால் தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், ரொம்ப சிறப்பான நிலை. உள்ளூரை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில்
ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்த போராட்டமான நிலை சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டிய நிலை தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ஸாக காட்டுவது. இதை சற்று நீங்கள் கவனித்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சாரத்தில் இன்று செல்கிறார். அந்த சனி கண்டகச்சனியாக 7ஆம் வீட்டில் இருப்பது ஓரளவிற்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு பொருளாதார லாபமும் சில விரயங்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய உதவியால் சில நன்மைகள் ஏற்படும். இருந்தாலும் கன்னி ராசி அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது நல்ல நிலை. புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், பணி ரீதியிலாக தொழிலுக்கான சில முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய ஒரு நாள் சற்று எச்சரிக்கை நிதானம் தேவை. பணி வளர்ச்சி, தொழில் மேன்மை, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரொட்டீனான வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. புதிய முடிவுகளுக்கு, புதிய விஷயங்களை முயற்சி செய்வதற்கு இன்று சிறிது எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாள் கன்னி ராசிக்கு. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், உணவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உணவுக்கு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் வீட்டு தொடர்பாக இருக்கக்கூடிய சனி சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவின் வழியாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். ஓரளவிற்கு சரியான உணவை எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவே காட்டுகிறது. பணி வளர்ச்சி, பணி ரீதியிலான சில புதிய விஷயங்கள், இது மெட்டீரியல் விஷயங்களுக்கு பணி, உத்தியோகம், வருமானம், தொழில் ரீதியிலான மேன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வாத உணவை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். தொழில் லாபம் ஓரளவிற்கு இன்று அளவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல்களை குறைத்து கொண்டு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஜென்மத்திலேயே இன்று சந்திரன் இருக்கிறார். இன்று முழுவதும் மாலை வரை சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்வது, சனிச்சந்திரன் இணைவு அப்படின்னு சொல்வது சற்று சோதனையான நிலை. மேலும் இந்த சந்திரன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி, பாதகஸ்தானாதிபதியாக இருந்து அவர் சனியுடன் திரிகோணமாக மீனத்தில் உள்ள சனியோடு இணைவது தேவையில்லாமல் மனது என்று சொல்லக்கூடியது குழந்தைகளை நினைத்த கவலையாக இருக்கலாம், பூர்வீகம் நினைத்த கவலைகளாக இருக்கலாம், காதல் தொடர்பான சில கவலைகள் சில நண்பர்களுக்கு ஏற்படலாம். இந்த 5ஆம் பாவகம் தொடர்பான ஏதோ ஒரு மனக்கவலை இவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் பற்றிய கவலைகளும் சிலருக்கு ஏற்படலாம். ஓவர் திங்கிங்கை தவிர்த்து எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்க சரியான ஒரு முடிவுகளை செய்து பலன்களை அடைவதை நோக்கி முயற்சிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். யோசித்து கொண்டே இருக்காமல் பிரச்சனை இருந்ததுன்னா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிக்கு நீங்க போக வேண்டும். ஆரோக்கியம் சரியில்லைன்னா மருத்துவத்தை நாட வேண்டும். உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருந்தால் நமக்கு பலன் கொடுக்காது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். இருவருமே ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு தொடர்பினால் ஆதாயம், நன்மை, பிரயாணங்களால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திரன் 12இல் இருப்பது திடீர் பிரயாணங்கள், திடீர் யோகங்கள், பணியில் திடீர் வளர்ச்சி, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலை பணிக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நல்ல நிலையாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், ஏற்றம். இருந்தாலும் மனதில் தேவையில்லாத குழப்பங்களையும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது. சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தில் சந்திரன் இருப்பது பேச்சு, உணவு, திருமண வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே சற்று நிதானமாக இருப்பது. இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் சிறப்பாக இன்று மேனேஜ் பண்ணுவது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மையான பலன்களை கொடுக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்னும் பாதகஸ்தானமாகிய 11ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது, அந்த வீடு கொடுத்த செவ்வாய் 8இல் மறைந்திருந்தாலும் இது குடும்ப வாழ்க்கை ரீதியிலாக சில அனுசரித்து போக வேண்டிய பலன்களை காட்டுகிறது. பணிக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். அற்புதமான பணி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. சிலருக்கு இருக்கக்கூடிய பணியிலிருந்து வேறு வேலை மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் விஷயங்களை பொறுத்தவரை சில அலைச்சல்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. குழந்தைகளிடமும் மகர ராசி நண்பர்கள் விட்டு கொடுத்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் அவர்கள் போக்கில் சென்று அவர்களை நீங்க வசப்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம். கும்ப ராசி நண்பர்களுக்கு 6 10இல் இருக்கக்கூடியது பணி, தொழில் ரீதியிலான ஏற்றங்கள், வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. மனதில் ஓரளவிற்கு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும். புதிய அறிமுகங்களில், புதிய நட்புகளில் சற்று நிதானம் தேவை. கணவன் மனைவி இருவரும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் அனுசரித்து செல்வது, இருவருடைய ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும்.
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பதும் சரியான உணவை எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பாதுகாப்பை கும்பராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் என்று செல்கிறார். அந்த சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது தந்தை ஸ்தானத்தில் ஏதோ ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் ஏற்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது. தந்தையோடு வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த நன்மை. தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடமும் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுத்து செல்ல வேண்டும். திருமண வாழ்விலும் விட்டுக் கொடுப்பது இவர்களுக்கு ஜென்மச்சனியினால் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தவிர்த்துக் கொள்வது மிகுந்த நன்மையான பலன்களாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.